டெங்குக்கான சிம்டம்ஸ் என்னென்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அது குழந்தைங்களுக்கு? ஸோ இட் வில் பி ஹை கிரேட் ஃபீவர், த்ராபிங் ஹெட்ஏக்னு சொல்கிறோம். அப்படியே தலைவலி, சிவியர் ஹெட்ஏக். இது இருக்குன்னா 3rd டேக்கெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்லீவ்ஸ் இது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ரெய்னி சீசனில் ஸ்கூல் யூனிஃபார்மே ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டால் பெட்டரா ஒரு தாட் வருது. எதுக்குன்னா மஸ்கிட்டோ பைட் ப்ரிவென்ஷனுக்கு. இந்த டிப்பிக்கல் மஸ்கிட்டோ பைட்டு டெங்கு தான் வி ஆர் மோர் வரீடு. அதில் வந்துட்டு மார்னிங் மஸ்கிட்டோ தான் டெங்கு ஃபீவர் வருது. ஸோ செகண்ட் டைம் டெங்கு வருதுன்னா இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். இப்போ லாஸ்ட் இயர் டெங்கு வந்தது, ஒன்றும் ஆகல நம்ம பேபிக்கு. திருப்பி வந்தது இந்த இயர் வந்தோன்னா தென் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி மோர். இதுக்கு நம்ம வார்ம் க்ளோத்ஸ் போடுறோன்னு சொல்கிறோம். பட் அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காக போட்டுட்டு நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஆகும், ரொம்ப ஸ்வெட் ஆகி பேபிக்கு டீஹைட்ரேஷன் வரலாம். ஓகே. ஸோ அப்படி இல்லாமல் லேயர்ஸ் போட்டது பெட்டர். ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா ஒரு லேயர் ஒரு ஷர்ட் எடுத்துலாம், 2 இருக்கலாம். இல்லை ரொம்ப கோல்டு ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ இது சிம்பிள் மெத்தட்ஸ். அந்த டைட்னஸ்க்கு நிற்கிறப்ப நம்ம அப்டபட் கிரத் இது மெஷர்மெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உட்காரப்ப ஜாஸ்தியாகும். ஸோ நீ நில்லிட்டு நம்ம டைட்டாக போட்டுட்டான்னா அவன் சைல்டு உட்கார்னா என்ன ஆகும், ஸ்டமக் கம்ப்ரெஸ் ஆகி ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இட்லியில் இருக்க பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்காம இப்போ செப்பரேட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ப்ரோபயோட்டிக்ஸ் செல் பண்ணுறாங்க. நம்ம இருக்க தயிரில் எல்லாத்துலேயும் இருக்குது ப்ரோபயோட்டிக்ஸ். அது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு இப்போ பீப்புள் ஆர் பையிங் அண்ட் கிவிங். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி, ரெய்னி சீசன் வரப்போகுது, மழைக்காலம் வரப்போகுது. குழந்தைகளுக்குலாம் வந்து என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது? அவங்க எப்படி வந்து ப்ரிகாஷியஸாக இருக்கணும், மெயினாக குழந்தைகள்? ரெயின்னா நமக்கு வாட்டர் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், கிளைமேட் சேஞ்சில் வரலாம். ஸோ இந்த வாட்டர் கெட் கண்டாமினேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை வாட்டரில் பேரசைட்ஸ் ட்ராவல் ஆகி அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இல்லைன்னா மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்படி எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக பண்ணலாம். ஸோ காமனாக ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் இன்றைக்கி ரெயின் வந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெட் ஆகுனா கோல்ட் காஃப் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் ரெயினில் நம்ம கோல்ட் காஃப், அப்படி ஸ்டீசிங்கு, வீசர்ஸ், இந்த ஆஸ்துமா, அலர்ஜி அந்த சில்ட்ரனுக்கெல்லாம் வரச்சு. ஸோ என்ன ஆகும், நம்ம மோஸ்ட்லி அந்த வெட் க்ளோத்ஸ் திருப்பி போட்டுட்டு ஃபங்கஸ் க்ரோ ஆகலாம். ஃபங்கஸ் க்ரோ ஆகிடுச்சுன்னா திருப்பி வீசிங் வர சான்சஸ் இருக்குது. இல்லை வீடில் கொஞ்சம் பேருக்கு ஃபங்கஸ் வாலில் எல்லாம் க்ரோ ஆகும். ஸோ அது வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு ஒரு ஆஸ்துமா அலர்ஜி வருது. ஸோ நீங்கள் யாராருக்கு ஆஸ்துமா அலர்ஜி இருக்குது, யாராருக்கு ரிக்கரண்ட் கோல்டு வருது, அவரெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கு. ஓகே. அது ஸோ டாக்டர், இந்த ரெய்னி சீசனில் வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி க்ளோத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம வார்ம் க்ளோத்ஸ் போடுறோன்னு சொல்கிறோம். பட் அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காக போட்டுட்டு நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஆகும், ரொம்ப ஸ்வெட் ஆகி பேபிக்கு டீஹைட்ரேஷன் வரலாம். ஓகே. ஸோ அப்படி இல்லாமல் லேயர்ஸ் போட்டது பெட்டர். ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா ஒரு லேயர் ஒரு ஷர்ட் எடுத்துலாம், 2 இருக்கலாம். இல்லை ரொம்ப கோல்டு ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடலாம். ஸோ இது சிம்பிள் மெத்தட்ஸ். ஸோ ஒரே இவ்வளோ ஃபேட் பெட் வாங்கிட்டு அதில் பேபி உள்ளே போட்டுட்டு ஸோ இப்போ கூட சம்மரில் கூட யூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு வெள்ளாட்டின்ஸ் வருது, ஸோ இவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி நம்ம அதே யூஸ் பண்ணோன்னா ஸோ கொஞ்சம் எந்த கிளைமேட்டுக்கு எந்தெந்த லேயர்ஸ் மாதிரி நம்ம போட்டோம். ஸோ லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட்டால் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டது இன்னும் பெட்டராக இருக்குது. வெட் க்ளோத்ஸ் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம என்ன இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வாஷே பண்ணதில்லை, எடுத்துனா ஹேங் பண்ணுறோம், திருப்பி யூஸ் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் ஃபங்கஸ் எதாவது க்ரோ ஆகிடுச்சுன்னா வீசிங், அலர்ஜிஸ், ரேஷ் இதெல்லாம் வரல சான்ஸ் இருக்குது. முன்னாள் மாதிரி ஓன்லி காட்டன்னு இப்போ நிறைய சிந்தட்டிக்கு நிறைய திஸ் ஒன் ஆர் தேர் கிளாத்ஸ்க்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்குள்ள கூட ஓகே. நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஸ்லீவ்னோடனே எனக்கு டக்குன்னு வந்து இந்த மஸ்கிட்டோஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. வெரி வெரி அதுதான் ரீசனா டாக்டர் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடுறது சொல்றதுக்கான? ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஒரு பேபி கவர் பண்ணுறதுக்கு அது ஒன்று. பட் கட்டாயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ் இது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ரெய்னி சீசனில் ஸ்கூல் யூனிஃபார்மே ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டால் பெட்டரா ஒரு தாட் வருது. எதுக்குன்னா மஸ்கிட்டோ பைட் ப்ரிவென்ஷனுக்கு. இந்த டிப்பிக்கல் மஸ்கிட்டோ பைட்டு டெங்கு தான் வி ஆர் மோர் வரீடு. அதில் வந்துட்டு மார்னிங் மஸ்கிட்டோ தான் டெங்கு ஃபீவர் வருது டிப்பிக்கலாக நம்ம ஸ்கூல் கோயிங் டைமில். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், டெங்குனா வந்து நைட்டில் தான் 6 மணிக்கு மேலே தான் மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும் நம்மள அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். குழந்தைங்களையும் அப்போ தான் ப்ராப்ளம் பண்ணும். பட் நீங்கள் சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்குது. காலையில் தான் வந்து மஸ்கிட்டோ கிடைக்கும். அது இந்த மஸ்கிட்டோ வந்து காலையில் கரெக்டாக 11 o'clock to 4 o'clock டியூட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த என்ன பர்டிகுலர் ஹைட்டில் தான் வரும்.
ஸோ ஃபஸ்ட் பர்டிகுலர் இருக்கலாம். பட் அப்படியேன்னு சொல்லிட்டு 28th floor கூட வரோம், இது லிஃப்ட்டில் போயிட்டு அங்கே கட்டிடலாம். ஓகே. நார்மலாக நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு 2 floors ஸ்கூல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 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 மைண்ட் செட் ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா ப்ரிவென்ஷன் ஈஸி. ஸோ அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நம்ம டெங்கு வந்துச்சு அப்புறம் போய் நம்ம சர்ச் பண்ணி எங்கே இதுக்கு வந்ததுன்னா இது வி மஸ்ட் நோ இந்த சீசனுக்கு இது. ஸோ ஆல் ஸ்கூல்ஸ் மஸ்ட் பி அலர்ட்டட். இந்த சீசன் வருதுன்னா இதெல்லாம் வரலாம், அப்படி நம்ம பிளான் பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டெங்குன்னு சொன்னனால டாக்டர், இந்த டெங்குக்கான சிம்டம்ஸ் என்னென்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அது குழந்தைங்களுக்கு? டெங்கு சிம்பிள் ஃபீவர் தான் ஸ்டார்ட் ஆகும், ஜஸ்ட் ஃபீவர். பட் என்னென்னா அந்த ஃபீவர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி மதர் டிஸ்கிரைப் பண்ணேன்னா, டாக்டர் இவ்வளோ ஃபீவர் என்ன பேபிக்கு இப்படி வரே இல்லை டாக்டர், இவ்வளோ ஹையாக நான் பார்க்க இல்லை டாக்டர்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ ஹையாக ஃபீவர் இருக்கும். ஸோ இட் வில் பி ஹை கிரேட் ஃபீவர், த்ராபிங் ஹெட்ஏக்னு சொல்கிறோம். அப்படியே தலைவலி, சிவியர் ஹெட்ஏக், ஹெட்டில் அப்படியே ஐஸ் பிஹைண்ட் பேங்கிங் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். ஸோ ஹை கிரேட் ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக், ஜாயிண்ட் பெயின்ஸும் வரும். ஜாயிண்ட் பெயின் டிப்பிக்கலாக 1 2 3 4 பாயிண்ட்ஸ்னா டெங்குக்கு அப்படி இல்லை. இப்படி தான் ஹை கிரேட் ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக், ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின்ஸ். இது இருக்குன்னா 3rd டேக்கெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஓகே. பிகாஸ் டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட் டே டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் தெரியாது. பிகாஸ் பாடி வில் ப்ரொடியூஸ் சம் கெமிக்கல்ஸ் அகேன்ஸ்ட் த ஆன்டிபாடி, ஐஜிஎம் ஐஜிஜின்னு சொல்லிட்டு ஆன்டிபாடி டெவலப் அது பார்க்குறது தான் நம்ம டெஸ்டிங்கில். ஸோ நீங்கள் 2nd டே 3rd டே பண்ணதான் நமக்கு பாசிட்டிவ் வரும். ஓகே. ஸோ இதுக்கு ஏதாவது ஏஜ் இருக்கா டாக்டர்? லைக் இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு தான் அது வரும் சீன் இல்லை. யாருக்கு மதருக்கு டெலிவரி ஆன பேபி கூட வந்து. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பயம், ப்ரிவெண்ட் பண்ணுங்க. பட் இன்னொரு என்ன சொல்கிறேன்னா, பேனிக் ஆகாதீங்க. 100 டெங்கு எடுத்தனா 10 பேருக்கு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஓன்லி 10. பட் என்ன யார் அந்த 10 தெரியாது. ஸோ மட்டும் 90 சேஃப் தான். பட் அந்த 90க்கு நீங்கள் அது கொடுங்க இது கொடுங்க, வீட்டில் கஷாயம் கொடுங்க இது கொடுங்க, எல்லோரும் ரிக்கவரி ஆகும். பட் இந்த 10க்கு ரிக்கவரி வராது. ஸோ யார் அந்த 10 தெரியாது. ஸோ ஆல்வேஸ் கீப் எ வாட்ச் ஆன் த சைல்ட். டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. நாங்கள் லாஸ்ட்டு 2 பேருக்கு நம்ம வீட்டில் 5 பேருக்கு வந்து டெங்கு டாக்டர் ஒன்றும் ஆகல, போன வருஷம் வந்து டாக்டர் ஒன்றும் ஆகல. ஸோ இதுக்கு ஒன்றும் ஆகல. ஆக்சுவலி டெங்குவில் மெக்கானிசம் என்னென்னா, நம்ம பாடி ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும் டு ஃபைட் டெங்கு. டெங்குக்கு அகென்ஸ்டாக நம்ம பாடி வில் ப்ரொடியூஸ் கெமிக்கல் தட் வில் காஸ் டேமேஜ் டு அஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ 2nd டைம் டெங்கு வருதுன்னா இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். இப்போ லாஸ்ட் இயர் டெங்கு வந்தது ஒன்றும் ஆகல நம்ம பேபிக்கு, திருப்பி வந்தது இந்த இயர் வந்தோன்னா தென் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் பி மோர் சிவியர். ஸோ தேர் ஆர் அபவுட் 4 வெரைட்டிஸ் டெங்கு. என்ன 4 வெரைட்டிஸ் இருக்கு டாக்டர்? 4 வெரைட்டிஸ்னா 1 2 3 4 அப்படிதான். ஓகே. சோ இது ஒரு குழந்தைக்கு வந்துச்சுனா அது திருப்பி ரிப்பீட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கணும். 4 டைம் வரலாம். 4 ஸ்ட்ரெயின் சொல்றது, 4 ஸ்ட்ரெயின்ஸ். அப்ப என்ன மாதிரியான ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும் சோ தட் டெங்கு திருப்பி வராம இருக்கிறதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே. நீங்க மஸ்கிட்டோக்கு அகைன்ஸ்டா நீ கண்டுபிடிச்சனா யூ ஆர் தி கிரேட்ல அது அந்த அவார்ட் இதே கொடுக்கலாம். லெஜெண்ட் அவார்ட் கொடுத்துடலாம். லெஜெண்ட் அது மேலே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் இல்லைன்னா நீங்கள் பெட் மஸ்கிட்டோஸ் கிரியேட் பண்ணணும். பெட் மஸ்கிட்டோஸ் இப்போ நம்ம வீட்டில் நாய் இருக்குது, வெளியே நாய் வரும் உள்ள வராமாக்கு நம்ம மஸ்கிட்டோஸே நம்ம கிரியேட் பண்ணி ஸோ அவுட் சைட் ஸோ தட் அந்த மஸ்கிட்டோ வராமல் அப்படி எதனா கிரியேட் பண்ணதான் இது. ஆனால் டெங்குனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லை. இல்லை இது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எவ்ரிவேர் தேர். பட் தேர் எர்லி ஐடென்டிஃபிகேஷன், early signs complications பிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வேர் யூ மஸ்ட் நோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 days பாயிண்ட் சொல்ல ஹை கிரேட் ஃபீவர், பாடி பெயின், ஹெட்ஏக். சரி 3rd டே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, டெங்குன்னு வந்துச்சு. ஸோ 3rd டே பிளேட்லெட் பார்த்துட்டு பிளேட்லெட் நார்மலாக இருக்குது டாக்டர், ஸோ டெங்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை 3rd டே பிளேட்லெட்டில் கம்மி ஆகாதில்லை. இது ஃபீவர் எப்போ செட்டில் ஆகும் அன்றைக்கி இருந்து பிளேட்லெட் ட்ராப் ஆகும். ஸோ பிளேட்லெட் நார்மலி ட்ராப்ஸ் ஃப்ரம் 5th day to 7th day. ஸோ இன்றைக்கி டெங்குன்னா இன்றைக்கே பிளேட்லெட் கம்மி ஆகாமல் ஒன்றும் கேரண்டி இல்லை. ஓகே. ஸோ யூ மஸ்ட் கீப் அ வாட்ச் ஆன் திஸ் சைல்ட் ஃபார் 5 to 7 days. ஸோ பிக்கஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் டெங்கு இஸ் ஃப்ளூயிட் இன்டேக் தான். நீ எவ்வளோ ஃப்ளூயிட் இன்டேக் எடுத்தனா, அவள் ஹைட்ரேட்டடாக இருக்குன்னா, அவளை யூரின் நல்லா போகுது, நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டேன்னா மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆஃப்டர் டெங்கு என்ன மாதிரியான கேர் குழந்தைங்களுக்கு மெயினாக எடுக்கணும்? அகைன் சி whenever any viral fever வந்தனா டயர்ட்னஸ் பேபிஸ் இம்யூனிட்டி will be there. You went for a war and came back. நீங்கள் திருப்பி இமீடியட்டாக வாரன்னா ஸோ அவாய்ட்
வார். ஸோ அவாய்ட். நீ கம்மி இப்போ இந்த ஒரு வாரமாக பாப்பா வீட்டிலோடே இருந்தான் டாக்டர், உடம்பு சரியாமல், அதுக்கு தான் மால் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், அதுக்கு தான் ஃப்ரெண்டு ஒரு நல்ல 4 பேர் கூப்பிட்டேன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி வரும். ஸோ ஒரு 15 days யூ ரெஸ்ட் டு த பாடி, ஓகே, டு அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ எப்போன்னா ஃபீவர் வந்து ரிகவரி ஆனால் ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைன்னா திருப்பி இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன சார் டாக்டர் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறோம். ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வருதா, எக்ஸ்போஜர் இல்லாமல் வருதான்னு பார்க்கணும். இது டெங்குவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ டோல் யூ 4 points யூ மஸ்ட் ரிமெம்பர். டிக்ரீஸ் யூரின் அவுட்புட், வாமிட்டிங், ஸ்டமக் பெயின், ரேஷ், டல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாம் இதுன்னு இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் ஸ்கிப் அலர்ட் அண்ட் ரீச் தி டாக்டர். இந்த வாமிட்டிங்கு, ஸ்டமக் பெயின், டல்லாக இருக்குது, யூரின் கம்மியாக போகிறது, சாப்பிடாமல் இருக்குது மாத்திரம் இமீடியட்டாக அட்டன் பண்ணி. கொஞ்சம் 2-3 பேஷண்ட்டுக்கு சைல்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் டே, தேர்ட் டேல டல்லாக வருது. பட் நார்மலாக 5th day to 7th day யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகே, இது வந்து டெங்கு சைடு. ஓகே, ஸோ டெங்குலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேறு என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது? ஃபுல் ஸ்லீவ்ஸ் இஸ் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் மஸ்கிட்டோ பைட்டு. தட் இன்டைரக்ட்லி நமக்கு ஒரு இது ப்ரிவென்ட் பண்ணுறது, அப்படி தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது. நீங்கள் மற்ற சரௌண்டிங்கே நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. வை நீங்கள் மஸ்கிட்டோ வந்து நம்ம பைட்டு, மஸ்கிட்டோ இல்லாமல் ஒரு சரௌண்டிங் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸாக நம்ம ஒரு நான் எவ்ரி டைம் ஐ ட்ரீம் எவ்ரி ஸ்கூல் மஸ்ட் ஹேவ் ஒன் battalion ஆஃப் சில்ட்ரன் ஹூ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் வாட்டர் contamination or water storage, unnecessary rain vandana, they must find out and they must avoid that. And the water irukadana, fresh water irukadana mosquito grow. So எப்பப்ப rain வருதோ அடுத்த next day they must take responsibility to get the surroundings clean. அப்படியே வீட்ல கூட பாத்துக்கணும். So if we are all together, then easy for us to prevent it. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க வாட்டர்னால தான் ஏகப்பட்ட டிசீசஸ்லாம் வருதுன்னு. வாட்டர்னாலே நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய டிசீசஸ் குழந்தைங்களுக்கு என்னென்ன இருக்கு? வாட்டர் வந்து காமனஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ ரெகுலராக பார்த்த டைஃபாய்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏன்னு ஒரு வைரஸ் இருக்கு, அதில் வரலாம். கொலரா வரலாம் வாட்டரில். ஓகே, தென் நார்மல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியா எல்லாம் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நார்மல் டயரியா. ஸோ இது எல்லாம் என்னன்னா கண்டாமினேஷன் வாட்டர். ஸோ ஓன்லி வே, ஒன் சிம்பிள் வே இருக்கு, அதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். எனக்கு தெரியும் டாக்டர் என்னன்னு. சொல்லுங்க. நான் சொன்னா ரொம்ப பிரில்லியண்டா ஃபீல் பண்ணுவேன் நானே. சந்தோஷம். பட் எத்தனை பேர் அந்த ஃபாலோ பண்றாரு? ஓகே, என்னன்னு நான் சொல்றது கரெக்டான்னு சொல்லுங்க. வாட்டரை வந்து நல்லா சூடு பண்ணி வார்ம் வாட்டரா குடிக்கணும். வார்ம் வாட்டரா குடிக்கணும். எத்தனை பேர் ஹோட்டல்ல போனா ஜில்லா கோல்டா இல்லையா வாட்டர்னு கேட்குறோம் நம்ம. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டா இதெல்லாம் வேண்டாம், சுடு தண்ணியா வேண்டாம் நமக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா அம்மா அப்பா ஸ்டார்ட் பண்ணா children, the whole family will start. So actually அதான் நான் சொல்கிறது, anything we start, we must start at the beginning itself. நீங்கள் 6ஆம் மாதம் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணால் இப்போ வரைக்கும் வரோம். நம்ம அப்போலேருந்து நம்ம வெரைட்டியே வேறு நோவு சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறது வேறு டிசைடேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ யூ மஸ்ட் பி வாட்சிங் தட். ஸோ டாக்டர், இந்த HMFD அப்படின்ற டேர்ம் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படின்னா என்ன டாக்டர்? HMFD வந்துட்டு ஹேண்ட் மவுத் ஃபுட் டிசீஸ், அது பேர்லன்னு இருக்குது, ஹேண்டு மவுத்து ஃபுட் டிசீஸ். ஸோ ஒரு ரேஷ் வைரல் ஃபீவர், இது சிம்பிள் வைரல் ஃபீவர். பட் பார்க்குற கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கான். இதுக்கிட்ட ஒரு சிக்கன் பாக்ஸ் மாதிரி பெரிய பெரிய பம்ஸ் மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு வாயில் வரலாம், நீஸ், ஹேண்ட்ஸ், பாம், ஈவன் பேக்கில் கூட வரலாம். ஸோ இது வந்து வைரல் ஃபீவர் வித் ரேஷ். இது சிம்பிள் இதுதான். பட் என்னென்னா பார்க்குறதுக்கு ஸ்கேரியாக இருக்கும். ப்ளஸ் இட்ஸ் கண்டாஜியஸ்னா ஒரு சைல்டு இன்னொரு சைல்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுக்கு மோஸ்ட் காமன்லி இந்த ரெய்னி சீசனில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆகும், ஒரு சைல்டு ஷேர்ஸ் த பாட்டில் ஸ்கூலில், இல்லை ஒரு டாய் எதனா விளையாட்டு அவர் கொடுத்தாரு, ஸோ அந்த சைல்டு எடுத்துருந்தா ஸோ இட் ஸ்ப்ரெட் ஆகும். வாயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பேருக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அது சேர்த்து ஃபீவர் வரலாம். ஸோ இது ஆர் தி இண்டிகேஷன்ஸ் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஸோ சாப்பிட்டுக்கே ஆகலைன்னா அப்போ தான் அட்மிஷன் தேவைப்படும். இல்லைன்னா அட்மிஷன் தேவையில்லை, வீட்டில் என்ன இருக்கலாம். ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாப்பிட்டுக்கா இல்லைன்னா அவருக்கு போய் மசாலா அது இது கொடுத்தாரு சாப்பிட்டு. ஸோ சாஃப்ட் டயட், ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் கொடுக்கணும். ரைஸு, தால் இதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய ஹைட்ரேஷன் வச்சுக்கணும். இந்த ரேஷெல்லாம் இட் டேக் 4 to 5 days, 4 to 5 நாளில் நல்லா சேர்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கணும். அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ்லாம் இருக்கா HMFDக்குன்னு பர்டிகுலராக வந்து டேப்லெட்ஸ் ப்ராப்பரான அப்படி என்ன சொல்லணும். நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறக்கு ஆல்ரெடி வந்துட்டோன்னா ஸ்மூத்னிங், அந்த இச்சிங் எதுனா இருக்கோ இல்லைன்னா பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா
மாய்ஸ்சர் க்ரீம் அப்ளை பண்ணலாம். வாயில் வந்துச்சுன்னா எதனா பேராசிட்டமால் இது கொடுக்கலாம். ஸ்மூத்தாக சாப்பிட கொடுக்கலாம். கர்ட் ரைஸு, ஈஸியாக டைஜஸ்ட் கஸ்டர்டு அப்படி கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ நான் ஸ்பைசி ஃபுட் கொடுக்கலாம். இன்னும் என்னென்னா எந்த வைரல் ஃபீவர் எது வந்தோன்னா வீக்னஸ் வரலாம். ஸோ மல்டிவிட்டமின் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக இது எதனால டாக்டர் வருது? இது வைரல்ஸ்மா. இது வைரஸ்ஸு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன டைமில் சடன் ரெயின்ஸு சன்லைட் வந்தப்போ வரும். இது சிக்கன் பாக்ஸ் எல்லாம் ஒரு குரூப். ஸோ பட் இட் இஸ் சிம்பிள் வைரஸ். அதே ஒரு 4 வெரைட்டி இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் இயர் வந்துச்சு, இந்த இயர் வராதுன்னு இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் வரலாம், இந்த இயர் கூட வரலாம். பட் நமக்கு தெரியும் இது எந்த ஏஜ் குரூப்ல காமனா இருக்கு? காமன் அந்த ப்ரீ ஸ்கூலில் இந்த 3 இயர்ஸில் ப்ரீ ஸ்கூலில் இந்த கிண்டர் கார்டனில் அது டு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் வரலாம். ஓகே. நார்மலாக 6 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா 60 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். 60 இயர்ஸ்ல கூட 60 இயர்ஸ் அப்புறம் இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தோஸ் பீப்புள் ஆல்சோ வில் கெட். பீப்புள் ஹூ ஆர் ஓல்ட்னோ இந்த ஹவுஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு வீட்டில் இப்போ இந்த பேபிஸ் வந்தது, அவர் தாத்தா பாட்டி ஓல்டு யாருன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ, தேர் ஆன் சம் ஸ்டீராய்டோ எதுனா இருக்குது, நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் இட் இஸ் ட்ரீட்டபிள். எனி ட்ரீட்டபிள் டிசீஸ் எனிதிங் டிஸப்பியர்ஸ் பை இட் செல்ஃப், யூ மஸ்ட் நாட் வரி. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வரி வச்சுக்கட்டி ஒரு 1% அது HNFD கேன் கோ இன் டு தி பிரெயின்னு சொல்லி அது பார்த்து அது வச்சுக்கோ நம்ம வரி பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ். ஆனால் HMFDக்கு பயப்பட வேண்டாம். அதான் தட் இஸ் வாட் அதுதான் நம்ம வி வாண்ட் த இன்ஃபர்மேஷன் டு கோ டு பேரண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வி ஆர் நவ் வரி இஸ் ஃபியர் இஸ் தி ஒன் டு டிரைவ் தி திங்ல நம்ம யாரும் வாட் எவர் மேபி பயப்படனா அப்போ தான் நமக்கு வந்துச்சு. ஸ்டார்ட் வரி. ஐ வாண்ட் பேரண்ட்ஸ் நாட் டு வரி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அண்ட் நோ தி சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸ் தெரியுதுன்னா யூ வில் நோ ஹவு டு அண்ட் வி நோ தட் வி கேன் ஹேண்டில் திஸ். டோன்ட் வரி அட் ஆல். இப்போ எல்லா வீட்லேயுமே டாக்டர் இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பேபிஸ் இருந்தாலும் அதை வளர்க்குறாங்க. பேபிஸுமே வந்து இன்ஃபேக்ட் பெட் அனிமல்ஸோட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. எஸ்பெஷலி டாக்ஸ் ஹக் பண்ணுறாங்க, ஒன்றா விளையாடுறாங்க. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? இப்போ ஆக்சுவலி எவ்ரி டே ஆன்டிவைரஸ் வேக்சின்ஸ், ஏதோ ஒரு பைட்டோ ஸ்க்ராச்சோ அவர் வீட்டில் இருக்கோம், இல்லைன்னா அந்த டியூஷன் போயிட்டு வந்தோன்னா அங்கே ஒரு டியூஷனில் இருக்கோம், இல்லை டியூஷன் இங்கே வந்தால் ஆந்தி வேலை இருக்கும். இதுதான் நான் டெய்லி ஐ எம் ஹியரிங் ஹார்ஸ் பைட்டு, கேட் பைட்டு, ரேட் பைட்டு, ரேபிட் பைட், இதெல்லாம் நிறைய டிசீஸ் ஆகுது. ஸோ ஹியூஜ் டிஸ்கஷன் ஆஃப் பைட் இஸ் கோயிங் அரவுண்ட். நம்ம என்னென்னா சிம்பிள் வந்து தான் ரேபிஸ் வேக்சின் எடுக்கிறது பெஸ்ட்டு. பிகாஸ் வேக்சின்னு எஃபிகசி எவ்வளோ எத்தனை நாள் இது ரிசர்ச் எல்லாம் பண்ணுறது ஒரு சைடு. பட் ஒரு வேளை ரேபிஸ் வந்தனா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஷனை வேணும். டவுட்டாக இருக்கா, பெட்டர் டேக் த வேக்சின். வை வி ஹாவ் டு ஹாவ் தட் மைண்ட் ஆஃப் வெதர் ஃப்யூச்சரில் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ ஆனால் ஒரு மைண்ட் ஒரு 1% கூட இல்லை. நல்ல சிம்பிள் வேக்சின். ஆல் தி வெட்டினரி பீப்புள், ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் அனிமல்ஸ் ஆர் டேக்கிங் ரெகுலர்லி. ஸோ ஆக்சுவலி ஒன் டைம் எடுத்துட்டோன்னா அப்புறம் லைஃப்பில் பைட் இருக்குன்னா 2 டோசஸே போதும். ஸோ இஃப் தெர் இஸ் அ டவுட் இப்படி பைட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் எடுத்துக்கணும். வீட்டில் டாக் நான் வெளியே கூப்பிட்டு போயிடல, ஆல்ரெடி வேக்சினேஷனு, இந்த வேக்சினேஷன் கார்டு சார்ட் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து வந்து காணிக்கிறார். அதெல்லாம் ஒன் சைட். தெர் இஸ் அ பைட் டவுட், ஈவன் சிங்கிள் டவுட், ஈவன் லிக் ஆல்சோ wound மேலே லிக் பண்ணிட்டான் டாக்டர் கிட்ட வந்தான்னா கூட போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் சைட். நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் சொல்கிறது இந்த they are on our beds, they are all on this. ஆமா, அந்த ஃபர்ரோட தான் விளையாடுறாங்களே. So one is allergies. Cat drool is more this one. So it is, I'm telling individual. அப்படியே சொல்லி எல்லாரும் டேக் எல்லாரும் கேட் வெளியே வைக்கிறது இல்லை. If there is an allergic history, the child is having recurrent cold cough, you can check it up. If it is prone for it, avoid and see. கொஞ்சம் டைம் that will make a difference for the child. இல்லைன்னா அனவசரமாக they will be recurrently coming. ஈவன் விண்டோவில் ஒரு பீஜன் இருக்குன்னா கூட அந்த ரூமில் போனால் அந்த சைல்டு யூஸ் டு கெட் காஃப். ஸ்லோலி வி ரியலைஸ் என்னன்னா அந்த விண்டோ கிட்ட ஒரு பீஜன் வந்தது. பீஜன் வந்தப்பெல்லாம் இந்த ஸ்மால் பேபி யூஸ் டு காஃப். ஸோ யூ மஸ்ட் பி காஷியஸ். இன்னொரு வந்து அந்த ஃபர் ரொம்ப மூக்கில் போயிட்டு வாயில் போடுறது, அந்த மூக்கில் போய் அப்படியே போய் லங்கில் போயிட்டு தே கேன் பிகம் ஸ்மால் ஒரு கன்சால்டேஷன் மாதிரி. ஸோ இது என்ன ஆகும், நம்ம பார்த்தப்பெல்லாம் அடிக்கடிக்கு ஃபீவர் வருது, அடிக்கடி நிமோனியா, அடிக்கடி டியூபர்குலோசிஸோ டிவி அது இதுன்னு பார்க்க. கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம எண்டோஸ்கோப்பி போய் பார்த்தோன்னா உள்ள ஒரு ஹேர் அப்படியே இது இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அந்த ஹேர்லாம் உள்ளே போனால் உள்ளே போயிட்டு கட்டாயமாக ஒரு ஃபாரின் பாடி மாதிரி தானே. ஸோ ஹேர் ஒரு ஹேர் போனால் சார் கொஞ்சம் டைம் 4-5 போய் அங்கே ஒரு இதே ஒரு லங் ஒரு பிளாக்கே ஆகும் அந்த சைடு.
ஸோ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகே. பட் ரெகுலரா வேக்சினேஷன் எடுத்தாலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? இந்த ஹேர் உள்ள போயிட்டு இதெல்லாம் யார் எடுத்தனும், இட் கேன் ஹேப்பன் ஃபார் எனிவன். வேக்சினால அதுக்கு வேக்சின் கேன் பிரிவென்ட் only disease, viral diseases or bacterial disease. This is foreign body இல்ல, ஃபாரின் பாடி. எஸ், ஃபாரின் பாடி. அதுக்கு தான் பவுடர் போடாதீங்கன்னு சொல்றேன் பசங்களுக்கு. பஃப் எடுத்துக்கன்னு மொத்தமும் எல்லாம் போட்டுறான்ல, அந்த பவுடரை உள்ள போய் நிமோனியா ஆகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்க பவுடர்ஸ் எல்லாம் we don't know what chemical, what is it. ஸோ பவுடர் பிலோ தி நெக் ஒன்லி, மேலே நெக் மேலே போடாதீங்க. டால்கம் நிமோனியான்னு அதுக்கு பேர். ஓகே. பட் எந்த ஏஜ்ல இருந்து வந்து பவுடர் அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர் நீங்க? உடனே இல்லை, யூ கேன் நியூ பார்ன் ஆல்சோ யூ கிவ் பிலோ தி நெக் and always apply anything, powder, your all your cosmetics, everything, you just apply little like a test dose you do. Check குழந்தை ஏதோ லிக் பண்ற மாதிரி பக்கத்துல போட ஃபேஸ்னா மூக்குல போலாம் பவுடர். ஸோ பிட்ஸ் பி கேர்ஃபுல். ஆக்சுவலி பவுடர் ஒன்று ஃப்ரெஷ்னஸ் பாத் கொடுத்தனா பேபிக்கு போதும். ஓகே. வில் கிவ் பாத் ஃபார் த பேபி, கீப் தம் ஃப்ரெஷ் அண்ட் கம்ஃபர்டபுள். அதுக்கு தான் நான் சொல்லல, டூ மச் பேக்கிங் ஆஃப் த பேபி ஆர் அன்பேக்கிங் த பேபி மஸ்ட் நாட் பி தேர். ரொம்ப இவ்வளோ திக் க்ளோத் போடுறது இல்லைன்னா க்ளோத்தை போகாமல் இருக்கணும். ஸோ யூ மஸ்ட் நோ வேர் டு ஈச் இண்டிவிஜுவல். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து காமனா எல்லாருமே சொல்லுவாங்க, ஏதாச்சும் அடிபட்டுச்சு இல்ல ஏதாச்சும் புண்ணாச்சுன்னா டிடி போட்டுடலாம், டிடியை போட்டுருங்க. இன்னைக்கு அடிபட்டிருக்கு டிடி போட்டாங்க, நாளைக்கு அடிபட்டுருச்சுன்னா திருப்பி டிடி போடுறாங்க. டிடி எப்போ போடணும், எவ்வளோ வாட்டி போடணும்? இந்த டிடி வந்துட்டு டெட்னஸ் டாக்சைடுன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி இட் இஸ் இந்த ஷெட்யூல். நம்ம பிறந்தப்ப இருந்துச்சு 45 days ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஷெட்யூல்லே இருக்குது. 5 years வரைக்கும் இருக்குது, அப்புறம் 10 yearsல இருக்குது, அப்புறம் 15 years இருக்குது. இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா நடுவில் டிடியே தேவையில்லை. ஓகே. இல்லை 5 years உள்ள வரைக்கும் போடே இல்லை, லாஸ்ட் 5 years நான் டிடியே போடல டாக்டர்னா போட்டுக்கலாம். ஆக்சுவலி 10 years வேலை செய்யும் டிடி. பட் ரஸ்டடு இப்போ போய் நான் வுட்டு டச் பண்ணி கட் ஆகிடுச்சுன்னா 5 years 10 years வரைக்கும் ஆக்சுவலி தேவையில்லை. பட் இஃப் இட் இஸ் மெட்டல் 5 yearsல ஒர்க்கு தேவை. ஸோ மினிமம் 5 years if you have taken a TT, minimum 5 years it will work. So no need to go for this one. But it is very much rested, all those things. Tetanus, immunoglobulin இருக்குது, அது போட்டணும். இப்போ நீ டிடி போட்டால் இன்றைக்கி நாளைக்கே இம்யூனிட்டி வராது. இட் வில் டேக் சம் டைம். ஸோ ரியலி இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் woundedனா இம்யூனோக்ளோபுலின் கொடுக்கணும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திஸ் ஒன். ஸோ டிடி ஒன்ஸ் போட்டுட்டா அப்படியே வந்து கண்டினியூஸாக போடணும்னு அவசியம் கிடையாது. 5 years மினிமம் எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலி 10 years வரைக்கும் எஃபெக்ட். ஸோ டாக்டர், இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 6 monthsல இருந்து தான் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலயே நிறைய பேருக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்துட்டு இவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு என்னென்னமோ கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்பரா ஒரு 6 months பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்? இப்போ முன்னால இருந்தா நான் இது கொடுங்கன்னு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டேன்னா கொடுக்குறாரு. இப்போ இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா நீங்கள் கொடுங்க, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த மெக்கானிசம், யூ ஒன்லி ப்ரிப்பேர். அப்படி தான் இப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் வி ஆர் ஆல், நம்ம வந்து 3000 6000 years we are Indians, we are all. இப்போ 300 years மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபார்ம்டு. இப்போ அமெரிக்கா இதெல்லாம் 300 years old, தட்ஸ் ஆல். we are 3000 years old. நம்ம அப்போ இருந்துச்சா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சம்திங் இஸ் கிரியேட்டட். ஸோ இஃப் இட் இஸ் நாட் இன் த ரைட் ஒன், வி won't be like this. ஸோ இட் வாஸ் ரைட், மேபி ஃபியூ திங்ஸ் வி ஹேவ் டு அட்ஜஸ்ட், அவ்வளோதான். நம்ம கொடுத்த ரைஸ் வேஸ்ட்டு அங்கே நின்று ஆஸ்திரேலியா ஓட்ஸ் வாங்கினோம், இது வாங்கினோம், அதெல்லாம் பெர்ரிஸ் வாங்கினோம், எல்லாம் இட் இஸ் ஆல் அவைலபிள் ஹியர். ஸோ சிம்பிள் பாலிசி யூ மஸ்ட் நோ. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடர் சொல்கிறோம். வி ஆர் காம்ப்ளிமெண்ட்னா மதர் ஃபீடில் இருந்துச்சு, வி ஆர் கம்மிங் டு சாலிட்ஸ், வி ஆர் காம்ப்ளிமெண்டிங் இட். ஸோ மதர் ஃபீடுன்னா 100 ml ஒரு 70 to 78 calories இருக்கும் 100 ml. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் calories ஆர் மஸ்ட் இன்க்ரீஸ். ஸோ அவர் ஃபுட் மஸ்ட் கண்டெயின் மோர் calories than the milk. ஸோ 100 ml ஆஃப் our food must contain more than 78. புரிஞ்சுச்சிங்களா? ஸோ திக்னஸ் ஆஃப் தி ஃபுட் மஸ்ட் பி மோர். திருப்பி நான் கஞ்சி கொடுக்குறோம், தண்ணியாக கொடுக்குறோன்னா இதில் இருக்க 70 இருந்துச்சு அது 50 ஆகிடுச்சுன்னா சும்மா தண்ணி கொடுக்குறது வெயிட் கெயின் வராது, பேபி வந்து பசினாலாம். ஸோ வி மஸ்ட் இன்க்ரீஸ் த திக்னஸ் ஆஃப் தி ஃபுட், கிவ் இண்டியன் ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஃபுட். நம்ம ஸ்கூலில் நான் தமிழ் இங்கிலீஷு நாளைக்கு டீச் பண்ண போகிறேன்னா எல்கேஜியில் என்ன பண்ணுறேன், அதுக்கு தகுந்த ஆல்ஃபாபெட்ஸு பேசிக் தான் டீச் பண்ணணும். ஆமாம். இல்லை டைரெக்டாக திருக்குறள் டீச் பண்ணால் நல்லது, பட் பேசிக்கு தெரியும். அப்படி தான் நம்ம எல்லாம் பண்ணோம். டைரெக்டாக நவதானியா மிக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன் டாக்டர், ரெடி நீங்கள் கொடுக்கலாம். பட் முதல்ல அந்த டிவைட் பண்ணி அந்த 9 ஐட்டம்ஸ் நீங்கள்
பிரேக் பண்ணி இண்டிவிஜுவலாக கொடுக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ரைஸ், தால், வெஜிடபிள் சூப், பொட்டேட்டோ மேஷ், ஆப்பிள் பாயில், பனானா ரைப், அப்படி நிதானமாக பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஒரு ஃபுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சிம்பிளாக இருக்கணும், அது இண்டிவிஜுவலாக இருக்கணும், ஈஸி டைஜஸ்டபுளாக இருக்கணும், மார்னிங் டைம் இருக்கணும், மார்னிங் 10 மணிக்கு கொடுக்கணும். அப்போ தான் எதனா அலர்ஜி இருக்குன்னா சாயங்காலம் உள்ள தெரியும். ஓகே ஓகே. புதுசாக ஃபுட்டு வெளியே எங்கே கொடுக்கக்கூடாது. நாங்கள் மகாபலிபுரம் போனால் அங்கே புதுசாக இது ஷ்ரிம்ப் கொடுத்தோம் சார் நாங்கள் போனோம்னா அது வந்து ரேஷ் வந்து. ஸோ எதனா இன்ட்ரடியூஸ் பண்ணால் யூ மஸ்ட் இன்ட்ரடியூஸ் அட் ஹோம். ஸோ ஒரு ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணால் 8 டைம் ரெஃப்யூஸ் பண்ணது அப்போ தான் பேபி ரெஃப்யூஸ் பண்ணதுன்னா. ஏன்னா பேபி ரைஸே சாப்பிட மாட்டேன். ரைஸ் எதுக்கு சாப்பிட மாட்டேன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம் என்னென்னு. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னா வாயில் போய் ஸ்டிக் ஆகும், அப்படி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஈஸி டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுட்டு திருப்பி கேட்கும். அப்படி இல்லாமல் நான் 5 நட்ஸை கொடுக்குறேன்னா நட்ஸு சாப்பிட்டா இட் வில் டேக் லாங் டைம் டு டைஜஸ்ட். அகைன் த சைல்டு ஒன்ட் ஃபீல் ஹங்க்ரி. ஸோ நீங்கள் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற ஐட்டம்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறான்னு, என்னென்ன சாப்பிடக்கூடாது, ரைஸ் சாப்பிடாதீங்க, வெயிட் கம்மி பண்ணுங்கள், நிறைய ஜூஸ் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் பேபிக்கு கொடுக்கணும். ஸோ யூ மஸ்ட் கிவ் மோர் ரைஸ், ஈஸி டைஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி ஃபுட்டு கேட்கும். ஸோ அப்படி ஒரு மெத்தட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரூட்டாக கொடுக்கணும். நம்ம ஜூஸ் கொடுத்துட்டோன்னா திருப்பி அது சும்மா 1 ஃப்ரூட் கொடுக்கணும் பர் டே. திருப்பி அந்த ஏபிசி எது ஆப்பிள், பீட்ரூட், கேரட். குட், கரெக்ட். அது உனக்கு எனக்கு உனக்கு கூட இல்லை, எனக்கு தான் அது. குழந்தைக்கு அது ரொம்ப கொடுத்தோன்னா என்ன ஆகும், டைஜஷனு லேட் ஆகும், ப்ளஸ் ஃபீடிங்கு மிஸ் ஆகும். ஸோ எல்லா பேரண்ட்ஸ் அதுக்கு அந்த டெய்லி பீட்ரூட் கொடுக்குறோம், டெய்லி கேரட் தேவையே இல்லை, பட் இதெல்லாம் கொடுங்க. பிகாஸ் டு புட் ஆன் வெயிட் வாட் வி ஹேவ் டு சி. ஸோ அந்த ஒரு 7-8 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரூட் இருக்கணும், வெஜிடபிள் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், நான்வெஜ்ஜு கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதே எடுத்துகிட்டு போனோம். நம்ம ஸ்கூலில் மாதிரி ஏபிசிடி, ஃபஸ்ட் ஏபிசிடி, நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸு, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு, நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்ஸ், அப்படியே ஃபஸ்ட்டு நான் சிங்குலாக ரைஸ் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு ரைஸ் அண்ட் தால் கொடுக்குறோம், அப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான்வெஜ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ 9th மந்த் உள்ள எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சிங்குலாக. 18 மந்த் உள்ள எல்லாம் காம்பினேஷன்ஸ் கொடுத்தணும். ஸோ நம்ம 18th மந்த்துக்கு மேக்ஸிமம் எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் கொடுத்தணும். சரி, நாங்கள் வந்து சைனீஸ் ஃபுட்டே சாப்பிட காவில்லன்னா எதுக்குன்னா அந்த ஸ்மெல் அதெல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடல. அதே நமக்கு 18 மந்த்ஸ் முன்னாலே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா வீட் ஆல்சோ ஹீட். ஸோ வி மஸ்ட் நோ 18 மந்த்ஸ் முன்னாலே எல்லா காம்பினேஷன்ஸ் கொடுங்க, 9 மந்த்ஸ் முன்னாலே எல்லாம் இண்டிவிஜுவல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். திக்னஸ் ஆஃப் தி ஃபுட் மஸ்ட் இன்க்ரீஸ். இதெல்லாம் ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீ எப்படி ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்கும் டைம் இல்லை, இப்படி பண்ணோம் ஃபோனில். ஸோ சீக்கிரம் அவன் பேபி குடிப்பிட்டு காமிச்சிட்டு கொடுக்குறீங்க. அவன் வந்து 15 இயர்ஸ் ஆன 25 இயர்ஸ் ஆன கூட இதுதான் வேணும். ஸோ when he married also he wants the phone to be like that to eat. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இட் இஸ் நாட் ஓன்லி சோஷியல் ப்ராப்ளம், இட் இஸ் கோயிங் டு பி ஒரு டிசீஸ் மாதிரி ஆகப்போகுது. கேஜெட் அடிக்ஷன், கேஜெட் இல்லாமல் சாப்பிடக்காவில்ல, அப்படியெல்லாம் ஆகும். ஸோ இப்போ என்ன நம்ம ஹேபிட் டீச் பண்ண போகிறோம் சாப்பாடு கிட்ட, அதே இல்லை. கேஜெட் காணிக்காமல் சாப்பாடு கொடுக்கணும். பீப்புள் மஸ்ட் பி தேர் இன்ட்ராக்டிங். நோ நீட் டு ஃபேக் பண்ணி அங்கே இங்கே காணிச்சிட்டு சடனாக வாயில் பண்ணணும். பசிக்குதுன்னு தெரியணும். பசங்களுக்கு சாப்பிட்டு இல்லைன்னா பசிக்குதுன்னு தெரியணும். கேப் கொடுக்கணும் சாப்பாடுக்கு. ஓகே, அண்ட் சைல்டு மஸ்ட் என்ஜாய் த ஃபுட். ஸோ ஆல்வேஸ் ஸ்லோலி ஆஸ் இட் கோஸ் ஆன் 9th மந்த்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டு உட்கார வச்சிடணும். நம்ம ஏதோ கொஞ்சம் இட்லி கொடுத்தோமோ இதெல்லாம் கொடுத்தோம்னா அதிலெல்லாம் நல்லா இருக்கும் பாக்டீரியா. இப்போ நீங்கள் இட்லியில் இருக்க பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்காம இப்போ செப்பரேட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ப்ரோபயோட்டிக்ஸ் செல் பண்ணுறாங்க. நம்ம இருக்க தயிரில் எல்லாத்துலையும் இருக்குது ப்ரோபயோட்டிக்ஸ். அது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு இப்போ பீப்புள் ஆர் பையிங் அண்ட் கிவிங். தேவையில்லை, இதில் எல்லாம் இருக்குது. ஸோ சைல்டு மஸ்ட் சிட் வித் தி பேரண்ட்ஸ். 9th மந்த்துக்கெல்லாம் எல்லோரும் சாப்பிட்றப்போ அவர் பக்கத்தில் உட்காரணும். மேஜர் திங்ஸ் லைக் சுகர் கொடுக்காதீங்க, சால்ட் கொடுக்காதீங்க, இதெல்லாம் 9th மந்த் வரைக்கும் ஓகே. என்ன பண்ணுறோம், அவாய்ட் டின் ஃபுட்ஸ். நம்ம வந்து டின்னு ஃபுட்டே போகக்கூடாது. ஒன்லி ட்ராவலில் எதுனா கொடுக்க காவலன்னு கொடுக்கணும். சேம் அரிசி தான் டப்பாவில் போட்டு 400 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும், எனக்கு புரிஞ்ச மாட்டேங்குது. ஸோ கிவ் ஃப்ரெஷ் ஹோம்மேட் அவைலபிள் சீசனல் இந்தியன் ஃபுட். ஃப்ரூட்ஸ் ஆல்சோ த சேம். சீசனே இருக்காது, அந்த ஊரில் இருக்காது பெர்ரி. இந்த ஊரில் நம்ம ஊரில் எங்கேன்னு வரது தெரியாது. என்ன வைரஸ் நடக்குதோ அதில் உள்ள என்ன இருக்கான்னு யூ டோன்ட் நோ. ஆல் ஆர் ஃப்ரோசன். நோ, ஸோ யூ டோன்ட் நோ வாட் இஸ் இட். ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஷாப், ஃப்ரம் ஹவு மெனி டேஸ் த ஷாப் இஸ் ஹேவிங் நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம்.
டாக்டர் இப்ப ரெய்னி சீசன்ல என்ன மாதிரியான வேக்சின்ஸ்லாம் குழந்தைங்க எடுத்துக்கணும்? ஆமாம், திஸ் இஸ் ஒன் திங். எல்லாம் அலர்ட் மாதிரி ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூ வேக்சின். இன்ஃப்ளூயன்ஸா இப்போ கூட இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா எந்த வந்து அது கூட பேட் கோல்ட் காஃப் ஈஸி ஸ்ப்ரெட்டிங் இல்லையா, கண்டாமினேட் ஒரு சைல்டுலேருந்து அதர் சைல்டுக்கு வரலாம். ஸோ அதில் வந்து ஹை கிரேட் ஃபீவர் காஃப் கோல்டு எல்லாம் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் ஃபஸ்ட்டு டைம் மாத்திரம் 2 டோஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து சிங்கிள் டோஸ் இயர்லி ஒன்ஸ் எடுக்கணும். நார்மலாக 6 இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் கம்பல்சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். பட் இப்போ இருக்க சீசனுக்கு நம்ம எல்லாரும் எடுத்தது பெட்டர். எல்லா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எடுக்கிறது பெட்டர். ஸோ அது ஒன்ஸ் வி டேக்கு 6 மாதம் வரைக்கும் எஃபிகசி இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அந்த வைரஸ் புதுசாக வருதுன்னா WHO வில் செலக்ட் அது வந்துட்டு வேக்சின்லாம் பண்ணிட்டு கொடுக்குறது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், ஸோ அதை எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பார்ன் சொல்லுங்க. வாட்டர் பார்னில் டைஃபாய்டு. ஓகே. ஸோ டைஃபாய்டு வேக்சின் இப்போ வந்து லைஃப் டைம் நீங்கள் ஒன்ஸ் எடுத்தனா லைஃப் டைம். ஸோ மேக் ஷுவர் அந்த கார்டில் பார்த்துக்கணும் டைஃபாய்டு வேக்சின். நெக்ஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் A வேக்சின். ஸோ இந்த 3 எடுத்துக்கணும் ரொம்ப. பிகாஸ் வாட்டர் பார்ன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மஸ்கிட்டோ பார்ன். இப்போ வந்து புதுசாக ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னு இருக்குது. இது கூட மஸ்கிட்டோ தான். இது வந்து முன்னால் பிக் பைட் பண்ணி பீப்புள் வருது. கொஞ்சம் ஏரியாஸில் தான் நம்ம கவர்மெண்ட் வில் டெல். ஸோ இப்போ சென்னை கூட இஸ் என் எண்டமிக் ஏரியான்னு சொல்கிறாங்க. முன்னால் வந்து சென்னை வாஸ் நாட் இன் த லிஸ்ட். இப்போ சென்னை இஸ் இன் த லிஸ்ட். ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னா இட் இஸ் அகெயின் ஒன் டேஞ்சரஸ் வைரஸ் விச் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த பிரெயின். The simple vaccine, cost also very simple. They can take, prevent it. Because maybe one person may have it, but must prevent it. Okay. So, unal it bites only pig and kamna. If they are telling domestic animals, farm animals also it can. Mosquito anga ninju could spread around. So better take JE vaccine. So 2 doses, 1 month apart. So less than 3 years na 0.5. Above 3 years and 0.3, above 3 years and 0.6. Okay. So that is lifetime. Once we take, no, it will give an efficacy. So JE vaccine, mosquito, the flu vaccine, influenza vaccine. Next rendu vande waterborne infection la typhoid and hepatitis A. ஓகே. டாக்டர், யூஸ்வலாக அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து காலையில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போவாங்க, ஆனால் வரும்போது ரொம்ப டல்லாக டயர்டாக வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஹைஜீன் டிப்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலே எஜுகேட் பண்ணணும்? ஸோ இது வந்து நான் எல்லா சைல்டு அந்த ஸ்கூல் டைம் வெளியே வந்தப்போ பார்க்குறோம். தேர் ரியலி டிஹைட்ரேட்டட், டயர்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரெய்னி சீசன் சொல்லிட்டு வாட்டர் கம்மியாக அனுப்பக்கூடாது. வி மஸ்ட் சென்ட் இனஃப் வாட்டர். 2 பாட்டில் வாட்டர் இருக்குன்னா ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பிகாஸ் இவரெல்லாம் விளையாடுற திஸ் ஒன். ஸோ அந்த டயர்ட்னஸ்க்கு ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஹைட்ரேஷன் ஒரு. ஸோ குட் வாட்டர் தே மஸ்ட் ட்ரிங்க். ஸோ இன்னொரு சிம்பிள் என்னென்னா தே லுக் அட் யூரின் கலர் பார்த்துன்னா யூரின் வந்துட்டு ரொம்ப எல்லோ ஆகாமல் லைட் எல்லோ இருக்கணும். ரொம்ப எல்லோ இருக்குன்னா கட்டாயமாக ஃப்ளூயிட் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டேன்னா யூரின் எல்லாம் இருக்குது, நீ நிறைய வாட்டர் கொடுக்குறேன்னு அதே ஒரு பாசிட்டிவாக பேரண்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயேஷன். இன்னொரு வந்து ஸ்கூல் மஸ்ட் அலர்ட். இன்றைக்கி பிடி இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்குற மாதிரி. பிகாஸ் நேற்று ஒரு சைல்டு வந்தது. ஸோ ரொம்ப விளையாடிட்டு அப்புறம் டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி. என்னென்னா ஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் ரெய்னி சீசனில் கூட வரலாம். ஸோ இது வந்து ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிளாத்திங் சொல்கிறேன்னு ரொம்ப திக்காக ட்ரெஸ்ஸு போட்டுட்டேன்னா கூட தே கேன் ஹேவ். ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு ஏஜில் இருக்கும். இப்போ 8 இயர்ஸ் செஞ்சு 12 இயர்ஸில் சடனாக தே வில் புட் ஆன் வெயிட். நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்கூலில் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோன்னா அவன் 6 மந்த்ஸ்லனே ஒரு டைட் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம். பிகாஸ் இது சிம்பிள் திங்கு பட் மேக் பிக் டிஃப்ரென்ஸு. அந்த டைட்னஸ்க்கு நிற்கிறப்ப நம்ம அப்டபட் கிரத் இது மெஷர்மெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உட்காரப்ப ஜாஸ்தியாகும். ஸோ நீ நில்லிட்டு நம்ம டைட்டாக போட்டுட்டோன்னா அவன் சைல்டு உட்கார்னா என்ன ஆகும், ஸ்டமக் கம்ப்ரெஸ் ஆகி ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் ரூமில் உட்காரப்ப இன்னும் ஸ்டமக் உள்ள கம்ப்ரெஸ் ஆகி ரீஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா சைல்டு பர்ஃபார்மன்ஸு இரிட்டேஷன் இதெல்லாம் வரலாம். ஸோ கொஞ்சம் அந்த ட்ரெஸ் ஒரு பார்த்துக்கணும், ஹைட்ரேஷன் பார்த்துக்கணும். நம்ம கொடுக்குற ஃபுட்டு கூட நம்ம என்ன கொடுக்குறோம் அந்த ஃபுட்டு கொடுக்குறோம். ஸோ டைஜஷன் ஈஸியாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி ஃபுட்டு கிடைக்கல. ஸோ கர்ட் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் திஸ். ஸோ எக்ஸாம்ஸ் கோயிங் அப்போ கூட நாங்கள் எப்படின்னா சொல்கிறோம், ஈட் ஃபுட் விச் வில் டேக் டைம் டு டைஜஸ்ட். நீங்கள் நிறைய சுகர் ஐட்டம் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் முடிச்சிடும், டைஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஜெயிலில் பசிக்கும். ஸோ கர்ட் ரைஸ் என்ன ஆகும், இட் வில் டேக் டைம் டு டைஜஸ்ட். இட் வில் ரைஸ் வில் டேக் எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கு தான் சுகர் அண்ட் தயிர் ஸ்கூல் எக்ஸாம் போகிற முன்னாலே பீப்புள் இஸ் டு கிவ். ஐ டோல்ட் நோ 3000 years story.
அப்படி இல்லாமல் சயின்ஸ் இப்போ இதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு ஸோ ஃபஸ்ட் 1 hour சுகர் வில் கெட் டைஜஸ்டட் நெக்ஸ்ட் திஸ் ஒன். ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கணும். ஹைட்ரேஷன் இஸ் ஒன் திங். ஃப்ரெஷ்னஸ்ஸு, பாத்ரூம் சைல்டு மஸ்ட் யூஸ் பாத்ரூம்ஸ் இந்த ஸ்கூலில். ஸோ இல்லைன்னா யூரின் அப்படியே ஸ்டோர் பண்ணால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்கரேஜ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம வி மஸ்ட் மேக் ஷூர் த பாத்ரூம் எல்லாம் கரெக்டாக நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும். மஸ்ட் ஹெல்ப் தம். பர்சனலாக நம்ம யாருன்னா போயிட்டு பேரண்ட்ஸ் யாருன்னா மஸ்ட் டேக் இன்சார்ஜ் ஆஃப் தட் பார்ட். தே மஸ்ட் ஷூர். அது வந்து அண்ட் வாட்டர் கம்பல்சரி ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறோம்னாலே தே மஸ்ட் ஃபினிஷ் த வாட்டர். அந்த வாட்டர் குடிக்கலன்னா நைட்டில் தான் டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், மார்னிங் ஒன்றும் தெரியாது. ஸோ வீட்டுக்கு வந்த மேலே கூட ஹேண்ட் வாஷ், ஹைஜீன் அண்ட் குட் ஹைட்ரேஷன். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி. ஸோ டாக்டர், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எங்களுக்கும் நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ டாக்டர். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல்.